என்னுடைய அறிமுகமாக நான் ஒட்டச்சத்திரத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறேன். பல இந்து முன்னணி கூட்டங்களுக்கு கூட நான் சென்றிருக்கிறேன். வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது கிபி 1657 1707 வரை ஆட்சி புரிந்திருக்கின்ற அவுரங்கசீப் காலத்திலே அவுரங்கசீப் ஒரு மிக மிக கெட்டிக்கார ஒரு இஸ்லாமிய அரசர். கிட்டத்தட்ட இந்தியாவிலே ஒரு 90% மண்ணை அவருடைய கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்திருந்தார். அவர் காலத்திலே இந்துக்கள் மிக மிக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதில் என்ற விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 240 250 கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. அவர்கள் இந்துக்களுக்கு ஜிசியா வரி என்ற வரி மீண்டும் விதித்து விட்டார். அப்புறம் அவருடைய அந்த வரி விதிப்பிலே கூட இந்துக்களுக்கு 5.5%, முஸ்லீம்களுக்கு 2.5%, அந்த பொருள்களிலே விற்பனை வரியை கட்டாயம் தருவதாக கூறியிருந்தார். முஸ்லீம்களுக்கு கூட அவர் முழுக்கால் சட்டை அடிக்கின்ற அளவையும் அவர்கள் வைத்திருக்கின்ற தாடியினுடைய அளவையும் கூட அவர் கட்டுக்கோப்பாக இவ்வளவு இன்ச்சு இருக்க வேண்டும் என்று அவருடைய ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது அந்த இந்துக்களை அவர்கள் மிக மிக கேவலமாக அவர்கள் இந்துக்களுடைய இறந்த அவருடைய உடலை புதைக்கின்ற பொழுது கூட அல்லது சுட்டு அதை ஆற்றிலே கரைக்கின்ற பொழுது கூட அதற்கு கூட வரி வசூலித்து செய்திருக்கின்ற கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே அந்த காலகட்டத்திலே இந்துக்களை மிக கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்திருக்கிறார் என்று வரலாறு சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்களால் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய வம்சாவளியினர் இந்துவாகத்தான் இருந்திருக்க கூடுமே என்கிற அந்த ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதிலை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, அவுரங்கசீப் என்கிற ஒரு மன்னர் ரொம்ப கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தி மதமாற்றம் செய்தார். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாம் கூட முஸ்லீமாக இருக்கிறீங்க, உங்களுடைய முன்னோர்கள்லாம் இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க, அவர் கட்டாயப்படுத்தி தான் நினைஞ்சார் முஸ்லீமா எல்லாரையும் ஆக்கிட்டாரு என்று ஒரு கருத்து அந்த கேள்வியில் இருக்கிறது. அதான் முக்கியமான கருத்து. மீதி உள்ள சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். முதல் விஷயம் விளங்கி கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாத்திற்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா, இது அவுரங்கசீப் காலத்தில் கட்டாயப்படுத்தி அப்படி வந்திருப்பார் என்று நீங்கள் சொன்னீர்களேயானால் அது வெள்ளையர்கள் காலத்தில் பிரித்தாள்வதற்காக எழுதப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான் அதுக்கு அடிப்படை. இந்த மாதிரி கதை எதனால் உண்டாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், ஏன்னா எங்கள் மார்க்கத்தில் கட்டாயம் இல்லைன்னு குரான் சொல்லுது, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் கூடவே கூடாது, விரும்பிதான் ஒருவர் பணத்தாசை கொடுத்து கூட நாங்கள் மதமாற்றம் பண்ணுவதே கிடையாது. நீங்களே பார்க்கலாம், அவங்களா விரும்பிதான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். மனசால் ஏற்றுக்கொண்டாதான் கடவுள் இந்த மார்க்கத்தை வந்ததாக அங்கீகரிப்பார். கட்டாயப்படுத்தும் போது ஒருத்த மனசால வருவானா? உலகத்தில் உள்ள நாம தான் வெளிப்படையாக உள்ளதை வச்சு முடிவு செய்வோம். கடவுள் எதை முடிவு செய்வார்னு கேட்டால், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உள்ளத்தில் இருக்குதான்னு தான் கடவுள் பார்ப்பார். அப்போ கடவுள் பார்க்கிறது உள்ளத்தை என்கிற காரணத்தினால கட்டாயப்படுத்தி ஒரு அறுவலை காட்டி இஸ்லாத்தில் வர்றேன் அப்படின்னா முஸ்லீம் ஆயிடுவான் அவன். அப்படி எங்கள் மார்க்கம் சொல்லவே கிடையாது. இது குரானில் நிறைய அதுக்கு தடை இருக்கிறது. அப்போ இது வெள்ளைக்காரன் என்ன பண்ணாண்டா, அவனை எதிர்த்து நம்ம போரிட்டோம் இல்லையா, இந்துக்களும் போரிட்டோம் முஸ்லீம்களும் போரிட்டோம், இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போரிட்டால் நம்ம ஆட்சி நிலைக்காது என்பதற்காக வேண்டி ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில் வெறுப்பு வரணுங்கிறதுக்கு தான் அவன் எழுதுன அவுரங்கசீப் வரலாறுகளில் தான் நீங்கள் சொல்றதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு மறுப்பாக பிராமண சமுதாயத்தை சேர்ந்த எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்களை அவுரங்கசீப் சம்பந்தமா சொல்ற எல்லாம் பொய், அவர் அந்த மாதிரியான ஜிசியா ஒன்று தான் உண்மை. அதுக்கு ஒரு ரீசன் ரெண்டாவது சொல்றேன். பாக்கியெல்லாம் அந்த கட்டாயப்படுத்தினாரு மதமாற்றம் பண்ணாரு, அது எல்லாமே கட்டுக்கதைகள். பல கோயில்களுக்கு அவர் மானியங்கள்லாம் கொடுத்து இன்றைக்கு அந்த கோயில்கள் இருப்பதாகவெல்லாம் வரலாற்றில் அப்படி எழுதி பிராமண சமுதாயத்தை எழுத்தாளர்கள் வெள்ளக்கார நாட்டை விட்டு போன பிறகு அப்படியும் எழுதியிருக்கிறார்கள். அதை விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன வர்றோம்னு கேட்டால், கட்டாயப்படுத்தி ஒரு மதத்தில் ஒருத்தரை சேர்க்க இயலுமா? அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலம் இப்போ இருக்கிற மாதிரியான நவீன ஆயுதங்களை கொண்டு ஆட்சி நடத்துகிற காலம் இல்லை. அந்த காலத்தில் அதிகபட்சம் என்ன, அருவா கத்தி தான், வாள் இதுதான் இருக்கு, வேலை ஈட்டி தான் இருக்குமே தவிர துப்பாக்கி பீரங்கி எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்கும் பொழுதுதான்
சின்ன கூட்டத்தை வச்சு பெரிய கூட்டத்தை அடக்கலாம். இந்த துப்பாக்கி பீரங்கி இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு நம்ம 100 பேர் இருக்கிறோம், 100 பீரங்கி இருக்கிறது, அவன் 1,00,000 பேர் இருக்கான், ஒத்தண்டை பீரங்கி இல்லை, அந்த 1,00,000 பேரை காலி பண்ணி போடலாம். ஏன்? இருக்கிற மெட்டீரியல் அப்படி மெட்டீரியலாக இருக்கு. வாழை கொண்டு சண்டை போடுறதுன்னு வைங்க, 100 வாள் வச்சிருந்தா கூட வெறும் ஆளாக வந்து அமுக்கி நம்ம நினைஞ்சிருவான், 1,00,000 பேரை நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவான். அப்போ அவுரங்கசீப் காலமாகட்டும், முஸ்லீம் மன்னர்களுடைய காலம் அனைத்துமே இந்த வெள்ளக்காரன் அந்த நாட்டில் வரும்போது தான் இந்த வெடிமருந்துகளோட வந்து என்ன செய்யறான், நம்மளை வந்து மிரட்டி ஆட்சியை கைப்பற்றிக்கிறான். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் கடைசி காலத்தில் திப்பு மாதிரி சில ஆட்கள் உங்க ஊர்ல வரைக்கும் ஆட்சி பண்ணார் திப்பு சுல்தான், அவர் மாதிரி சில ஆட்கள் இந்த வெடிமருந்து டெக்னாலஜி அவங்களாம் கடைசி காலத்தில் உள்ளவங்க, வெள்ளக்கார நாட்டை விட்டு போறது கடைசி கட்டத்தில் உள்ளவங்க. இவங்க வேணா வெடிமருந்துகள் பீரங்கிகள் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அவுரங்கசீப் அந்த மாதிரியான அவங்க காலத்துல எல்லாம் என்ன கிடையாது, இந்த மாதிரியான டெக்னாலஜி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ முஸ்லீம்கள் இன்னைக்கே நாங்கள் வந்து அரசாங்க கணக்குப்படி 13% இருக்கிறோம். 87 இந்துக்கள் இருந்தால் 13 முஸ்லீம் இருக்கிறோம்னு வைங்களேன், நாங்கள் 13 இருக்கிறோம். அவுரங்கசீப் காலத்தில் எத்தனை இருந்திருப்போம்? இன்னும் கம்மியாக இருந்திருப்போம், ஒரு 5 3 2 இருப்போம். அப்போ 2 இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து 98 இருக்கிறவனை வந்து மிரட்டி மரட்டி கொண்டுருவன்னு சொன்னால் முதிச்சு கொண்டு வர மாட்டாங்க, அவனை விரட்டி விட்டுருக்க மாட்டாங்க. அவன் அந்த நாட்டை ஆள முடியுமா? முஸ்லீம் மன்னர்கள் வந்து யாரை மிரட்டுவா? யார்கிட்ட நம்பர் அதிகம் இருக்கோ அவங்க மிரட்டுவாங்க, யார்கிட்ட நம்பர் கம்மியாக இருக்கோ அவங்க மிரட்ட முடியாது. அப்போ அந்த காலத்தில் வந்து அவங்க நாடு பிடிக்க வந்தாங்க, மதத்துக்கு வரவே கிடையாது. பாபர்ல இருந்து எல்லா மன்னர்களுமே ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு வந்தவர்களே தவிர அவர்கள் மதத்தை ஒரு ஆட்சியை ஸ்தாபனம் பண்ணி மதத்தை நிலைநாட்டணும் பரப்பணும் என்பதற்கு வந்தவர்களே கிடையாது. ஒரு முஸ்லீம் மன்னரும் ஹஜ்ஜி செஞ்சது கிடையாது. இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு முஸ்லீம் கூட மன்னர் கூட மக்காவுக்கு போய் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றினவன் கிடையாது. அப்ப இவனுக்கே மதம் இல்லை, இவன் போய் மதமாற்றம் பண்ணுவானா? அவனே மதத்தை கடைப்பிடிக்காத ஒருத்தன் அந்த புறத்தில் பொம்பளையில வச்சுட்டு ஆட்டம் போட்டவன்லாம் மதமாற்றம் எப்படி செய்வான்? அவனுக்கு நோக்கமே அது கிடையாது எந்த முஸ்லீம் மன்னருக்கும். அதனால தான் என்ன பண்றாரு, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பாபர் இருக்கார் இல்லையா, பாபர் வந்து அவர் தான் முதல் மன்னர் வேற சொல்லுவாங்க. பாபர் என்ன பண்றாரு, பாபர் வந்து அவருடைய மகன் வந்து ஹுமாயூனுடைய மகன் அக்பர். பாபர் என்ன பண்றாருன்னா மகனுக்கு ஒரு உயில் எழுதுறாரு. பாபர் வந்து தன்னுடைய மகன், தனக்கு பிறகு மகன் தான் ஆட்சிக்கு வருவார், மகனுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, உயில் எழுதுறாரு. இந்த உயில் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தில் உள்ள டெல்லியில் உள்ள அந்த அருங்காட்சியகம் மியூசியம் இருக்கு இல்லையா, அதுல அந்த உயில் இருக்கிறது, இப்பவும் இருக்குது, இன்னைக்கும் இருக்கிறது. பார்சி மொழியில் எழுதப்பட்ட, நான் சொன்னதுக்கு ஆதாரம் ஏதோ அழிந்து போன ரெக்கார்டு அல்ல, பாதுகாக்கப்பட்ட ரெக்கார்டு. இந்திய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் ஆய்வு துறையில் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் அந்த பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதின உயில் இருக்கிறது. அதில் என்ன எழுதுறாரு தெரியுமா, அருமை மகன் ஹுமாயூனே, நீ வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளப்போகிறாய், எனக்கு பிறகு முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டை நீ ஆளவில்லை, இந்துக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டை நீ ஆளப்போகிறாய். அவர்களுடைய மனம் கோணாதபடி இருந்தால்தான் உன்னால் ஆள முடியும், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய ஆட்சியை அந்த நாட்டில் நிலைநாட்ட முடியாது. அதனால இன்னென்னதெல்லாம் நீ செய்யணும் என்று ஒரு பட்டியல் போடுறாரு. எந்த அளவுக்கு போடுறாருன்னா, இப்போ நம்ம முஸ்லீம்கள் வந்து இறைவனுக்காக நாங்கள் குர்பானி கொடுப்போம் இல்லையா, ஆடு மாடு ஒட்டகம், இந்த 3ல் எதை வேண்டாலும் கொடுக்கலாம். ஆட்டை குர்பானி கொடுக்கலாம், மாட்டை கொடுக்கலாம், ஒட்டகத்தை கொடுக்கலாம். அவர் எழுதுறாரு, நீ குர்பானி கொடுக்கிறதா இருந்தா ஆட்டை கொடுத்துக்க, ஒட்டகத்தை கொடுத்துக்க, மாட்டை கொடுக்காத. ஏன்னா மாட்டை வந்து இந்துக்கள் வந்து ஒரு புனிதமாக அவங்க கருதுறாங்க, அவங்க அதை வச்சுக்கிட்டு உனக்கு எதிர்ப்பாக ஆகிவிடுவார்கள். நம்ம மார்க்கத்தில் அது அனுமதி இருந்தாலும் நீ அதை தவிர்த்து கொள் என்று அவர் எழுதி ரெக்கார்ட். இதெல்லாம் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் உள்ள ஆவணத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு செய்தி நான் சொல்றேன். இப்படி பயந்து நடந்தவர்கள் எப்படி மதமாற்றம் பண்ணுவான்? மாட்டை கூட அறுத்துப்படாதப்பா உன்னை விரட்டி விட்டுருவாங்க, ஆள முடியாது, நம்ம ஆள்வதற்கு வந்திருக்கிறோம், நாடு பிடிச்சி பதவியில் இருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். மதமாற்றம் வரவே இல்லை, எல்லாரும் நாடு பிடிக்கிற வேலையை அலைஞ்சானுவோம், எல்லாரும் எல்லா மதத்திலும் இருந்தாங்க. இந்தியா தான் ஏமாளிதர், இந்தியாக்காரன் தான் போய் வேற நாட்டு ஆளவே இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்காரன் நினைஞ்சுனா, பிரெஞ்சுக்காரன் வந்து ஆண்டான், பிரெஞ்சுக்காரன் பிடிச்ச பகுதி இன்னைக்கும் காரைக்காலாக, மாகியாக, ஏனாமாக, பாண்டிச்சேரியாக இருந்து கொண்டிருக்கிறது. போர்த்துகீசியர் வந்து ஆண்டான், தரங்கம்பாடி கோட்டை இன்னைக்கு என்ன இருக்கிறது அதுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷார் வந்து ஆண்டான்,
அப்ப இந்தியாவையும் இன்னும் உலகத்தின் பல நாடுகளையும் நாடு பிடிப்பதற்காக வேண்டி எல்லாரும் போனாங்க. இந்தியாக்காரன் தான் நாடு பிடிக்க எங்கேயும் போகவே இல்லை, எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, உலக நாட்டுக்கெல்லாம் போனாங்க. அந்த மாதிரி வந்த ஆளுக்கு இவங்க ஒரு சின்ன படையை ஓட்டிக்கிட்டு வந்து நாட்டை ஆளுவது நம்ம மந்திரியா இருக்கணும், ஜனாதிபதியா இருக்கணும், ஒரு மன்னரா இருக்கணும், இதுக்கு வந்த ஆளுக்கு இவங்கெல்லாம். அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்துக்களுடைய மனம் கோணாம நட இப்படியாக என்ன செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா பாபர் போனது அயோத்திக்கு நீங்க போங்க, அயோத்திக்கு போனீங்கன்னா ராமர் ஜென்மஸ்தானம் 50 கோயில் இருக்குது. ஒன்றை பிடிச்சி பாபர் சொல்லிட்டு இருக்கிறான், 50 இருக்குதாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதுல எல்லாம் என்ன இருக்குன்னா, பல பாபர் மசூதி, பல ராம ஜென்ம கோயிலில் இந்த கோயில் பாபருடைய மானியத்தால் கட்டப்பட்டதுன்னு எழுதி கல்வெட்டு வச்சிருக்கான். நீங்கள் இன்னைக்கு போய் பார்க்கலாம் அயோத்தியில். இது கதையோ கற்பனையோ கிடையாது. இப்போ நீங்கள் போன இன்னும் அழிக்கப்படாமல் இன்னைக்கும் பார்க்கலாம். அப்போ முஸ்லீம் மன்னர்கள் எப்படி நடந்தார்கள்னு கேட்டால், ஆட்சியை தக்க வைக்கணும். மற்றவங்க எந்த அளவுக்கு தக்க வைக்க போனாங்கன்னு கேட்டால், பாபர் இப்படி சொன்னாரா, ஹுமாயூன் அதை விட ஒருபடி இறங்கினாரா, அவர் மகன் அக்பர் இருக்கார், அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அட இஸ்லாம்ட காட்டிக்கிற கூடாது, ஒரு புது மதத்தை உண்டாக்கிடுவோம், அப்பதான் நம்ம ஆட்சியில் இருக்க முடியும்னு தீன இலாஹின்னு ஒரு மதத்தை உண்டாக்கி விட்டாந்தாள். இஸ்லாத்தை விட்டே போயிட்டார் அவர். அக்பருங்கிற ஆள் வந்து இஸ்லாமே எனக்கு வேணாம்னு போயிட்டு அவர் என்ன பண்றார், தீன இலாஹின்னு ஒரு புதிய மதத்தை உண்டாக்கி அதுல ரஜபுத்திரர்களை எல்லாம் அவருடைய முக்கியமான பொறுப்புகள்ல, ரஜபுத்திரர்னா இந்துக்கள்ல ஒரு முக்கியமான ஜாதி, அவங்கள வந்து என்ன செய்யறாரு, வந்து தன்னுடைய படைகள்ல எல்லாத்திலையும் வைத்துக் கொண்டார். அப்ப இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணித்தான் அவங்க ஆண்டாங்க, அப்படிதான் ஆள முடியும். இல்லைன்னா பெரும்பான்மை மக்கள் நசுக்கிப்படுவாங்க. பெரும்பான்மை மக்கள் ஆள்வதாக இருந்தால் சிறுபான்மை மக்கள் ஆள்றது எப்ப என்ன செய்யணும், அவங்க விருப்பப்படியெல்லாம் போகணும். இந்த காலத்தில் தேவையில்லை. பயங்கர ஆயுதங்களை வச்சு செய்யறதா இருந்தா 100 போலீஸ் வந்து ஒரு ஊரை அடக்கி போடுவான். ஏன், அவங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்கிறது. ஆயுதங்களுக்கு பெரம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அடக்க முடியுமா? அப்ப வந்து மக்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு தான் அந்த காலத்தில் ஆட்சி முறையை கொண்டு போக முடியும். அப்போ முதல்ல நம்ம லாஜிக் ஒத்துக்கிறதான்னு பார்க்கணும். எப்படி வந்து கட்டாயம் பண்ண இயலும்? சின்ன கூட்டம் அவங்க, அவங்கள்ட்ட சின்ன சின்ன அதில் இராணுவத்தில் இருந்த ஆளுக்கெல்லாம் இந்துக்கள் தான் இருந்தாங்க அதிகமாக. சம்பளத்துக்காக இந்துக்களை இராணுவத்தில் வச்சுக்கிட்டான். முஸ்லீமும் கொஞ்சம் பேர் இருந்தான். இந்த முஸ்லீமில் உள்ள இந்த சின்ன இராணுவத்தை, இந்துக்களையும் கொண்ட இராணுவத்தையும் வச்சுக்கிட்டு இந்துக்களை வெட்டுனா வெட்டுவானா? இந்துக்களை மதமாற்றம் பண்ண பண்ணியிருக்க முடியுமா? நம்மளை பிரித்தாள்வதற்கு வெள்ளைக்காரன் அப்படி எழுதி வச்சுக்கிட்டான். அவங்க இஸ்லாத்தை பேணவில்லைன்னு நாங்கள் குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்கிறோம். முஸ்லீமா வாழலவங்க. முஸ்லீம் மன்னர்கள் யாருமே ஒரிஜினல் முஸ்லீமாக அவனே வாழவில்லை, முஸ்லீமாக வாழவில்லை. நான் கேட்குறேன், இந்த தாஜ்மஹால்னு ஒன்று கட்டியிருக்கிறானே, இது இஸ்லாமா? ஒரு பொம்பளைக்கு வேண்டி காதலிக்காக வேண்டி என்ன செய்யறான், பல ஆயிரம் கோடி ரூபாய் அன்னைக்கே செலவு பண்ணி நம்ம வரிப்பணத்தில். இதே நான் கண்டிக்கிறேன். ஒரு முஸ்லீமாக தான் செஞ்சிருக்க மாட்டான். இதை வச்சு இந்த காசை வச்சு கங்கையும் காவிரியும் இணைச்சிருக்கலாம். அன்னைக்கு இருந்த ஒரு நிலைமையில் நாடே எங்கேயோ போயிருக்கும். அவங்க இந்த மாதிரியான கிறுக்குத்தனத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க எப்படி மதமாற்றம் பண்ணியிருப்பாங்க? அதனால வந்து அது வந்து நடக்கவே இல்லை. முஸ்லீம்கள் மன்னர்கள் அவங்களே முஸ்லீமாக வாழலைங்கும் போது அடுத்தவன் இஸ்லாத்துக்கு வரணும்னு அவன் ஏன் நினைக்கிறான்? ஒருத்தன் தான் வாழ்ந்தா தானே அவன் நினைப்பான். ஒரு இந்துவா ஒருத்தர் வாழவே இல்லை, இந்து மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பார் அவரு. ஒரு கிறிஸ்தவனா ஒருத்தர் வாழவே இல்லை, நீ கிறிஸ்துவ மதத்துக்கு ஆள் சேர்க்க போவார் அவரு. அப்ப யாரு தன்னளவில் முதல்ல வாழுகிறானோ அவன் தான் அந்த மதத்தை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவான். இது லாஜிக். இந்த லாஜிக் மாத்தமா எந்த புத்தகத்தை எழுதினாலும் இது நிற்காது. இது நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப வெள்ளைக்காரன் இப்ப முஸ்லீம் மன்னர் இப்ப இல்லை, வெள்ளைக்காரன் இப்ப இல்லை. இப்ப முஸ்லீம் ஆகுறாங்களா இல்லையா? அது யார் மிரட்டினா? அவுரங்கசீப் மிரட்டினாரு. சரி, அப்படின்னு சொன்னா அவுரங்கசீப் காலத்தில் நினைச்சுன்னு வச்சுக்கிறோம், பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். இன்னைக்கு வந்து பல ஊர்களில் பல கிராமத்தில் உள்ள சகோதரர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இன்றைக்கும் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். பல ஊர் ஊரா வர்றாங்க. தனித்தனி அறிஞர்கள் பெரியார்கள்லாம் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இவங்களை மிரட்டுவதற்கு நம்மள்ட்ட போலீஸ் இருக்குதா, இராணுவம் இருக்குதா? நம்பர்லையாவது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறோமா? அல்ல பெரிய இந்த முஸ்லீமான உடனே பெரிய கவர்னர் பதவி, கலெக்டர் பதவி கிடைச்சிருங்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதமாவது இன்னைக்கு இருக்கிறதா? இல்லை. முஸ்லீமாக தான் எங்களுக்கு கிடைக்கிற வேலையும் கிடைக்காது. நாங்கள் வெளிநாட்டு தான் போக வேண்டி இருக்கிறது. முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் சம்பாதிக்கிற என்ன செய்யணும், நாங்கள் பொண்டாட்டி பிள்ளை விட்டு வெளிநாட்டில் போய் தான் கஷ்டப்படணும், அப்போ தான் சம்பாதிக்க முடியுது. அப்படி இருக்கிறது தெரிந்து கொண்டும் நாங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தில் இந்த நாட்டில் நாங்கள் இல்லை, பெரிய பதவிகளையோ அந்தஸ்திலையோ அதிகார மட்டத்திலேயோ முதலமைச்சர்களாகவோ பிரதமர்களாகவோ நாங்கள் ஆக முடியாது. அப்படி ஒரு சமுதாயம்னு தெரிந்து கொண்டு இன்றைக்கு முஸ்லீம் ஆகுறாங்களா இல்லையா? ஆகிக்கொண்டிருக்கிற நீங்க பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ என்ன வழங்கணும், இது வந்து இன்றைக்கும் ஆகுறாங்கன்னா இதே மாதிரி அன்னைக்கு ஆயிருக்க முடியாது. அப்போ ஒரு சித்தாந்தத்தை வந்து நேசிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது.
அந்த மாதிரி காரணங்களுக்கு வந்தால் தான் நிலைப்பாங்களே தவிர ஒரு மிரட்டலுக்கு வந்தாங்கன்னா நடிக்கத்தான் செய்வாங்க. முதல் மிரட்டுற அளவில் அவங்க இருக்கலை. மிரட்டி இருந்தால் 800 வருஷம் இந்த நாட்டை ஆள முடியாது. 8 நாளில் விரட்டி அடிச்சிருப்பாங்க அந்த நாட்டு மக்கள். மெஜாரிட்டியாக இருக்கிற மக்கள் வந்து அதுக்கு முந்தி இருந்த ஆட்சியாளர்கள் மோசமாக இருந்ததுனால, படுமோசமாக இருந்ததுனால இவங்களுடைய மோசமான ஆட்சி நல்ல ஆட்சியாக தெரிஞ்சிச்சு. அவன் படுமோசமாக போயிட்டான்ல, அதனால இவன் கொஞ்சம் முஸ்லீம் ஆட்சி கொஞ்சம் மோசமான ஆட்சியாக இருந்தது. அவனுக்கு என்ன செஞ்சு அவனுக்கு இவன் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு 800 வருஷம் சகிச்சுக்கிட்டாங்க. இதுதான் நடந்ததே தவிர வேற பலத்தை வைத்து அதிகாரத்தை வைத்தெல்லாம் இந்த நாட்டை என்ன செய்யல, ஆள முடியாது. எந்த நாட்டையும் போய் சின்ன நம்பர் வைத்துக்கொண்டு ஆள்வது அந்த காலத்தினுடைய ஆயுத அமைப்பில் வந்து சாத்தியமாகாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு என்ன செய்யறாங்க பெரிய பெரிய அறிவுஜீவிகள், நான் கேட்கிறேன், பிரபலமான சில பேரை சொல்றேன். கொடிக்கால் சேக்கப் செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தார், கம்யூனிஸ்ட்ல வந்து குமரி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு தலைவர், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ளவர். அவர் இயக்கத்தில் இருந்து அவர் பலவிதமான போராட்டங்கள்லாம் பங்கெடுத்து ஜெயிலுக்கெல்லாம் போய் இந்த கன்னியாகுமரியை தனி கேரளாவிலேருந்து பிரித்து தமிழ்நாட்டில் சேர்க்கறதுக்கு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, நேசமணி தலைமையில், அதில் எல்லாம் பங்கெடுத்தவர். அப்படியான ஒரு லீடரு இன்னைக்கு ஒரு இஸ்லாத்துக்கு வந்தார். இப்போ ஷேக் அப்துல்லா அவர் ஏன் வந்தார்? அவரை யார் மிரட்டினா, அந்த சமூகத்தில் இருப்பது அவருக்கு வந்து நல்ல பாதுகாப்பா, இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பான ஒன்று பாதுகாப்பு அங்கே தான் கூட. அவர் வர்ற எதுக்கு வர்றாரு? இஸ்லாம் சொல்லக்கூடிய எனக்கு கடவுள் கொள்கை பிடிச்சிருக்குது, நாங்களாக உண்டாக்கிக்கிட்டு நாங்கள் வணங்குறோம், நீங்கள் வந்து உண்டாக்குனதை வணங்குறது இல்லை, ஒரு பரம்பொருளை வணங்குறீங்க, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி வந்து நிறைய வந்து கமலாதாசன் உங்களுக்கு தெரியும், பெண் உரிமைக்காக வேண்டிய நம்ம என்னஞ்சாங்க, நிறைய போராட்டம் பண்ணாங்க, நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி அவர்களே பரிந்துரை செய்தார்கள். அப்படியான ஒரு புரட்சி பெண் யாரு? இன்னைக்கு பெண்களில் புரட்சி பேசுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு கேட்டால் அந்த கமலாதாஸ் தான். அந்த மாதிரி இருந்த தன்னையே நிர்வாணமாக்கி ஓவியம் வரைஞ்சி பகிரங்கமாக அந்த பொம்பளை காட்சி வச்ச ஒரு ஆள் அந்த அம்மா. அந்த அம்மா இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்து நீ கமலா சுரையான்னு சொல்லி முஸ்லீமாக இன்னைக்கு கேரளாவில் இருந்து இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை யார் மிரட்டினா? எந்த எந்த ஒரு இதுக்கு ஆசைப்பட்டவங்க வந்தாங்க? ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து சிந்திச்சு பார்க்குறாங்க, இதுவும் பார்த்து இது நல்லா தெரியுது, இதுக்கு வந்து அப்படி தான் நடக்குதே தவிர கண்டிப்பாக வந்து மதமாற்ற கட்டாய ஆயுதத்தில் மதமாற்றம் பண்ணவே முடியாது. ஆயுதத்தை வச்சு மதமாற்றம் பண்ணணும்னு சொன்னால் எதிர்ப்பு தான் கொஞ்சம். நம்மளே ஒரு சித்தாந்தத்தை வந்து ஆயுதத்தின் முனையில் திணிச்சிங்கன்னா எதிர்ப்பு கடுமையாகும். பிரச்சாரத்தின் அடிப்படையில் திணிச்சா மக்கள் ஏற்றுக்குருவாங்க. திணிச்சு இப்படி தான் செய்யணும்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், புரட்சி வெடிச்சு போயிடும். அப்போ வெள்ளைக்காரன் இவ்வளோ பீரங்கி வச்சுக்கிட்டு 200 வருஷம் ஓட்ட முடியலை, அந்த ஆளுக்கு வந்து அறுவாளையும் கத்தியும் வச்சுக்கிட்டு 800 வருஷம் ஓட்டியிருக்கிறாங்க. முஸ்லீம் மன்னர்கள் வந்து 800 ஆண்டு இந்த நாட்டை ஆண்டாங்க. எதை வச்சுக்கிட்டு? வாள், ஈட்டி, அம்பு வச்சுக்கிட்டு. இவன் வந்து 200 வருஷம் கூட ஆள முடியல, பீரங்கி வச்சுக்கிட்டு. அப்போ வந்து மக்களுடைய ஒரு புரட்சின்னு வந்துருமையானால் இதெல்லாம் தாங்காது. ஜிசியான்னு ஒன்று போட்டார். என்ன போட்டாருன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு ஜக்காத்துன்ற ஒரு வரி, அந்த ஜக்காத்துண்டா நாங்கள் இருக்கிற சொத்தை கணக்கு பண்ணி 2.5% கொடுக்கணும். இந்த ஜக்காத்துங்கிற வரியை எல்லாருமே கொடுக்கணும். அப்போ முஸ்லீம்கள்ட்ட அந்த ஜக்காத்து வரியை இவர் வாங்குறாரு. வாங்கும்போது ஒரு கொஸ்டின் ஆகுது, அப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும் வரி வாங்குறீங்க, இந்துக்களுக்கு ஏன் நீங்கள் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது, நம்ம மதத்தில் உள்ள வரி அவனுக்கு எப்படி வாங்க முடியும்? நம்ம முஸ்லீமுக்கு ஜக்காத்து வாங்குற மாதிரி இந்துவும் ஜக்காத்து கொண்டு கேட்டால் நம்ம மதத்தை திணித்து விட்டதாக அவங்க என்ன செய்வாங்க? நினைக்குவாங்க. அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து காப்பு வரின்னு ஜிசியான்னு பேர். அந்த தொகை 2, 5லாம் கிடையாது, அவங்க தகுதிக்கு தகுந்த வாரத்தை நிர்ணயிச்சார். முஸ்லீம்கள்ட்ட ஜக்காத்துன்னு வாங்கி அரசாங்கத்தில் சேர்த்தாரு, இந்துக்கள்கிட்ட வந்து ஜிசியான்ற காப்பு வரிங்கிற பேரில் வசூல் பண்ணாரு. 2 பேருக்கும் வரி வாங்கினாங்க. ஆனால் ஒரு மதத்தில் சொல்லப்பட்ட வரியை இன்னொரு மதத்துக்கு வாங்கக்கூடாது என்பதற்கு அது ஒன்று செஞ்சார் அவர், அவுரங்கசீப். மற்றபடி இந்த எல்லாத்துக்கும் சாவுக்கு வரி, அடக்கம் பண்ண விடலை, அதெல்லாம் வந்து கூடுதலாக எழுதி செய்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. ஜிசியா ஒன்று தான் உண்மை. அது கூட உங்களுக்கு இந்த ஜிசியாவோட சம்பந்தமாக கூடுதல் தகவல் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி குற்றச்சாட்டுகளும் பதில்களும் அப்படின்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அதில் நிறைய கூடுதல் விவரங்கள்லாம் இருக்கிறது. அந்த நூல் உங்களுக்கு தருவாங்க, குற்றச்சாட்டுகளும் பதில்களும்.